கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. போரக்க பண்ணியை பூமி பொறை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விஷயற்காய் காரொக்குமேனி கரும்பெரும் கண்ணனே ஆரத்தழுவாய் வந்து அச்சோ கச்சோ ஆயர்கள் பேரேரே கச்சோ கச்சோ. போரொக்க பண்ணி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை ஒக்க பண்றதுன்னு சொல்றது. ஏதாவது ரிப்பேர் ஆயிடுத்து கொஞ்சம் அப்படின்னா இப்பதான் ஒக்க பண்ணித்து அப்படின்னு சொல்றது உண்டு. கேட்டிருக்கா? அதனால கிருஷ்ணன் என்ன ஒக்க பண்ணினான்னால் இந்த துரியோதனன் கட்சியும் கௌரவ கட்சியும் பாண்டவ கட்சியும் ரிப்பேர் ஆயிடுத்தான். அது எல்லாத்தையும் ஒக்க பண்ணினாரா? எதிர்க்க நாள் பாரத யுத்தம் நடத்துறதுக்காக, நீக்கிறதுக்காக இல்ல. பாரத யுத்தம் நிறுத்துறதுக்காக இல்ல, பாரத யுத்தத்தை நடத்துறதுக்காக. முன்காரியங்கள்லாம் முன்னோடி செய்ய வேண்டாமா? பெரிய காரியம் நடக்க போகுது, பெரிய உற்சவம் நடக்க போறதுன்னா முன்னாடி செய்ய வேண்டிய காரியம். ஒக்கன்னு சமமாக அர்த்தம். அவர்கள் எல்லாரையும் சமமாக எதுக்கு சமமா ஆக்குறதுனால் சந்தி செய்வதற்காக இல்லை, யுத்தம் செய்வதற்காக ஒக்க பண்ணி. ஏன் அப்படி யுத்தம் நடத்துவானே, சமாதானம் பண்ணி விட்டுடுறதானே நாள் வந்திருக்கிறதே அதுக்காகத்தானே. எதற்கு நாள் பூமி பொறை தீர்ப்பாகான். பொறைனா பாரம், பூமியினுடைய பாரத்தை தீர்க்கணும் அப்படின்னு வந்துவிட்டு சமாதானம் பண்ணி விட்டுட்டா அப்புறம் பூமி பாரம் எப்படி நீங்க? அதற்காக வேண்டி பாரத யுத்தத்தை நடத்தி 18 அட்சௌகுணி சேனம் வியர்த்தம். இந்த ஜனங்கள் இந்த 18 அட்சௌகுணி சேனையில எவ்வளவு பேர் இருந்தாலோ யாரால என்ன பிரயோஜனம்? அத்தனை பேராலையும் பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி சொல்லாமா? பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், பெரியவாளும் அதுல இருக்காளே நாள். பெரியவாளும் பெரியவாளா இல்ல. அவ்வளவு பெரியவாளும் கூடிதானே திரௌபதி அவமானப்படுத்தினார். அதனால எல்லாம் பூபாரம் தான். இந்த பூபாரம் பூரா நீக்கணும் என்று நினைத்து தேர் ஒக்க ஊர்ந்தாய். அந்த தேர அந்த 2 பேருடைய மத்தியிலே அதனால ஒக்கங்கிறார். 2 சேனையினுடைய மத்தியிலே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா என்று சொல்ல பார்த்த சாரதியாக செழுந்தார் விஷயற்காய். விஷயன்னா அர்ஜுனன், விஜயன் எப்பொழுதுமே வெற்றியே உடையவன், தோல்விங்கிறதே கிடையாது. அதனால விஜயன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன் செழுந்தார். யுத்தத்துக்கு வரும்போது வீரவாகை என்கின்ற ஒரு மாலை சாத்திப்பா. போர் வீரர்கள்லாம் நல்ல செழுமையான வீரவாகை சூட்டி கொண்டிருக்கக்கூடிய விஜயனுக்காக வேண்டி தேர் ஓட்டிய காரொக்குமேனி கரும் பெரும் கண்ணனே. காரொக்குமேனி மேகம் போன்றதாகிய மேனி உடைய சியாமள வர்ணமான பெருமை உடைய கண்ணனே, ஆரத் தழுவாய் வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் பேரேரே அச்சோ அச்சோ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.